ஹாய் சார். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு வீட்ல இருக்கவங்க ஏதாவது ஒர்க் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் அதையும் தாண்டி நான் படிக்கிறேன் சார். அந்த டென்ஷன், பதட்டம் ப பதட் அ அந்த டென்ஷன் பதட்டமா இருக்கு சார். அப்ப மட்டும் நான் என்ன பண்ணலாம் சார்? ஸோ இந்த ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அ எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்து மேல ரொம்ப ஆர்வமா இருக்கும்போது, இது வந்து பார்த்தீங்கன்னா, இளவரசி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. இது நெறைய பேத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், அதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும்போது, அந்த விஷயத்த நம்ம வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கும்போது, திடீர்னுட்டு வரக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நமக்கு அது நல்லதா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி இடைஞ்சலா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு இஷ்யூ கூட நமக்கு என்ன ஆகும்னா பெருசா தெரியும். ஏன்னா, விரும்பி செய்யக்கூடிய அந்த செயலுக்கு நடுவுல ஏதாவது ஒண்ணு இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா, இனிமையா ஒரு பாட்டு கேட்டுட்டு இருப்போம். இல்லையா? நம்ம ஒரு 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 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோன்னா, இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் இப்ப என் வீட்டுக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரான்னு வச்சுக்கங்களேன். பத்திரிக்கைக்கு வராங்க. ரொம்ப நாள் கழிச்சு பத்திரிக்கைக்கு வராங்க. எல்லாத்துக்கும் ஏன் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வராங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கங்க. ரொம்ப நாள் கழிச்சு பத்திரிக்கைக்கு வராங்க. பத்திரிக்கை வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா, பேசிட்டு இருப்போம். அந்த டைம் வந்து பார்த்தோன்னா, குழந்தைங்க வந்து பார்த்தோன்னா, நம்மள பேச விடாம நம்ப வாய்ஸ தாண்டி அவங்களோட வாய்ஸ் வந்து டாமினேஷன் அதிகமா இருக்கும்போது, அதாவது விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க. சவுண்ட் அதிகமா இருக்கும்போது என்ன பண்ணுவோம் நம்ப? "ஏய் கம்முனு இருங்கப்பா" அப்படின்னு நம்ம ஒரு டென்ஷனா ஒரு மூஞ்ச காட்டுவோம். ஆனா பிள்ளைங்க என்னமோ சாதாரணமா தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சவுண்ட் நம்மள டிஸ்டர்ப் பண்ணுதுன்ட்டு, ஏன்னா முக்கியமா பேசிட்டு இருப்போம். ரொம்ப நாள் கழிச்சு பேசுறோம். ஓகேல. ரொம்ப நாள் கழிச்சு என்ன பண்ணடா? ஏது பண்ற? அ வீட்ல நல்லா இருக்காங்க. அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போது, ஒரு 10 நிமிஷம் தான் பேசிட்டு இருப்போம். இவங்களுடைய ஒரு டாமினேஷன் என்ன ஆகும்னா, நமக்கு கோவத்த வர வைக்கும். சோ இந்த இடத்துல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம அத அக்செப்ட் பண்ணிக்கணும். அதான் சொல்றேன்ல. அந்த நான் தான் சொல்றேன் 2 விஷயம் தான். ஒண்ணு சிச்சுவேஷன சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த 2 மைண்ட் தாட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, அத ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருக்குங்க. ஏப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கணும். வேற வழி இல்ல. அதுங்கள போய் அடிச்சு, ஆ ரூம்குள்ள சாத்திட்டு, அப்புறம் பேசுறதுங்கிறதுல ஆகாத காரியம். ஓகேங்களா? ஒண்ணு சூழ்நிலைய அக்செப்ட் பண்ணிக்கங்க. இல்லையா, அத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சூழ்நிலை நடக்காத மாரி பாருங்க. ஆனா நடக்காத மாரி உங்களால பண்ண முடியுமான்னா, பண்ண முடியாது. சண்ட தான் வரும். அப்ப அத அக்செப்ட் பண்ணீங்க. ஓகே இப்படிதான் பண்ணுவாங்க. இப்படிதான் இருக்கும். நம்ம சின்சியரா படிக்கும்போது இந்த மாரி வேலை குடுப்பாங்க. அத எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு, குயிக்கா அந்த வேலைய முடிச்சுட்டு நம்ம உட்கார்ந்து எப்படி படிக்கலாங்கிறத யோசிக்கணுமே தவிர, இப்படி பண்றாங்களேன்னு நம்ம உட்கார்ந்து வருத்தப்பட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், கடைசி வரைக்கும் நம்ம வருத்தம் தான் பட்டுட்டு இருக்கணும். ஏன்னா, அவங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு வேலை குடுத்துட்டே தான் இருப்பாங்க. சோ புத்திசாலித்தனமா அத அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அவ்வளவுதான். நீங்க அத போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி, அதனால நீங்க வந்து டிப்ரஷன் ஆயிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு தொடர்ச்சியா வரும்போது, இன்னும் உங்களுக்கு நாட்கள் பட 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 உங்களுக்கு அந்த பயம், பதட்டம், அவங்க மேல வெறுப்பு, கோவம் அது எல்லாமே ஸ்டடீஸ பாதிக்க விட்டுரும். எக்ஸாம் ஹால்ல இதனால தான் நான் அப்படியே இது எனக்கு ரிசல்ட் இப்படி வந்துருச்சுங்கிற ஒரு பிம்பத்த ஏற்படுத்தி விட்டுரும். தயவு செஞ்சு அத வந்து பண்ணிக்காதீங்க. அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க. ஓகேங்களா? அத அக்செப்ட் பண்ணீங்க. மனதளவில பண்ணீங்க. இன்னைக்கு இப்படி நடக்கும். இப்படிதான் பண்ணுவாங்க அவங்க அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிட்டோம்னா, அது நமக்கு பெருசா தெரியாது. சரிங்களா? சார் நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றேன். நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், 8 மணி நேரம் நான் படிக்கிறேன். ஆனா என்னால வந்து பாஸ் பண்ணவே முடியல சார். எதனால என்னன்னு தெரியலையே சார் அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுங்க. ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாண்டி, டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன சார் டிசிப்ளின்? ஹார்ட் ஒர்க்னா என்ன? ஒரு 10 மணி நேரம் நீங்க புக் வச்சுட்டு உட்கார்ந்துட்டே இருக்கிறது வந்து ஹார்ட் ஒர்க் கிடையாது. டிசிப்ளின். ஒரு பாடத்த எடுத்தா அத கிளியர் கட்டா முடிக்கணும். ஒரு மேத்ஸ் டாபிக் பார்த்தா கிளியரா முடிக்கணும். அதுல அரைகுறை, இதுல அரைகுறை அப்படிங்கிறதுல வந்து டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிருச்சு. இப்ப என்னன்னா, அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு திரும்ப நான் சாப்பாட பத்தியே பேசணும்னு நெனச்சுக்காதீங்க. ஏன்னா, அதுதான் எனக்கு டக்குன்னு எக்ஸாம்பிள்க்கு வரும். ஒரு இலையில நெறைய சாப்பாடு வச்சுக்கிறாங்க. நெறைய வெரைட்டி வைக்கிறாங்க. அதுல கொஞ்சம், இதுல கொஞ்சம், இதுல கொஞ்சம் எல்லாத்தையும் சாப்பிட்டு, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு எனக்கு வயிறு நம்பிருச்சுன்னு அப்படியே எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு மீதி வந்து அரை வாசி இலையிலயும் இருக்கு. இலையில எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு மீதி எல்லாமே இருக்கு. ஆனா வயிறு நம்பிருச்சு. அப்படியே இலைய மூடி வச்சேன்னு வச்சுங்களேன். இதுக்கு பேரு தான் டிசிப்ளின் இல்லைன்னு அர்த்தம். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி சாப்பிட்டீங்க. உங்க வயிறு நம்பிருச்சு. ஆனா, அந்த இடத்துல டிசிப்ளின்ங்கிறத ஃபாலோ பண்ணல. அப்ப என்ன சார் பண்ணணும்? கேசரி சாப்பிடுறீங்களா? எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு மட்டும் வாங்கிக்கங்க. பொரியல் சாப்பிடுறீங்களா? இவ்வளவு வேணாம் எனக்கு இவ்வளவு மட்டும் வைங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுங்க. அவ்வளவுதான் போதும். இல்ல எனக்கு இது பிடிக்காது வேண்டாம். அப்படிங்கிறது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வாங்குறீங்களோ, அது எல்லாமே கிளீனா இலைய வந்து தொடச்சு சாப்பிட்டு இருக்கணும். வேஸ்ட் ஆக்க கூடாதுன்னு நான் சொல்றேன்.
அப்படி ஒரு டிசிப்ளின் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கும் திருப்தியா இருக்கும். நான் ஃபுல்லா சாப்பிட்டேங்கிற அந்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத தாண்டி டிசிப்ளின் ஒரு பாடத்தை எடுத்தா நான் கிளியர் கட்டா முடிச்சேன். அதுல கொஞ்சம் முடிச்சேன். இதுல கொஞ்சம் பார்த்தேன். மேத்ஸ்ல 2 வீடியோ பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல தொங்குது. இந்த பாடம் அப்படியே அந்த இடத்துல தொங்குது. இதான் இந்த டாபிக் அந்த இடத்துல தொங்குது. அந்த மாரி அந்த இடத்துல தொங்குற மாரி பார்க்காதீங்க. ஒரு பாடம் கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரு நாளைக்கு 4 நாள் ஆகுது. பரவால்ல 4 நாள் கழிச்சு அத முடிச்சீங்களான்னு தான் பார்க்கணும். 4 நாள் ஆகுதுன்ட்டு 2 நாள் அந்த அந்த பாடத்த எடுத்து வச்சுட்டு 2 நாளுக்கு அப்புறம் அந்த பாடத்த அப்படியே விட்டீங்கன்னா அது வேஸ்ட். அதான் ஒரு ஸ்டூடண்ட் சொன்னாங்க, சார் இந்த முகலாயர்கள் டாபிக் நான் வந்து எடுத்து படிக்கும்போது கிட்டத்தட்ட 4, 5 நாளா படிச்சேன் சார். அவ்ளோ பேஜ் இருக்கு சார். 30 பக்கம் இருக்கு சார். முடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா போச்சு சார். கடைசியா நான் கேட்டேன், 5வது நாள் நீங்க முடிச்சீங்களா இல்லையான்னு கேட்டேன். இல்ல சார் ரொம்ப நாள் ஆகுதுனால நான் முடிக்க முடியல. இதுக்கு பேர் ஹார்ட் ஒர்க் கிடையாது. இது பேர் ஹார்ட் ஒர்க்கே கிடையாது. டிசிப்ளினே இல்ல இந்த இடத்துல. 5 நாள் உங்களுக்கு இழுத்துட்டு போச்சுல, 5வது நாள் நீங்க முடிச்சீங்களான்னு தாங்க இந்த இடத்துல கேள்வி. முடிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப அது எதுக்கு அந்த 5 நாள் டாபிக் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எடுத்தாச்சு அந்த டாபிக்க. அந்த டிசிப்ளினா அதை வந்து முடிக்கணும். அவ்வளவுதான். அந்த அந்த விஷயத்த நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் சரி. 5 நாள் என்ன 6 நாள் கூட ஆகட்டுமே. அந்த பாடத்தை கடைசியா அந்த எண்ட் ஆஃப் இதுல நீங்க அதை முடிச்சிட்டீங்களா? கிளியரா முடிச்சிட்டீங்களா? அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் தான் உங்களை ஒரு சக்சஸ்க்குள்ள கொண்டு போக வைக்கும். சொல்றது புரியுதுங்களா? கிளியரா? சரி.